ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்எம் மைண்ட் வாய்ஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம்னா தமிழில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க. ஐஃபோன் ஆர்ஐபி என்ன ப்ரோ, வாங்கி 1 இயருக்குள்ளே கூட முடியல. போன வாட்டி ஏப்ரலில் வாங்கினீங்க, இப்போ இந்த ஏப்ரல் கூட இன்னும் வரலையே. அதுக்குள்ளேயே ஐஃபோனுடைய ஆர்ஐபின்னு போட்டிங்களேன்ட்டு வீடியோவில் எடிட்டர் சொல்லுவார் மிச்சம் என்ன நடந்துச்சுட்டு. முடியுது எங்களால், ஏன்னா பேட்ரி தான் மெயின். மற்றபடி ஃபோனில் பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. பேட்ரியால் நானும் எடுத்துட்டேன். அவெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கலாம நிறைய கூட உட்காந்துட்டு இருக்கான். இப்போ வீடியோனால தான் உட்காந்துருக்கான். ஃபோனை இங்கேருந்து மாடியிலேருந்து கீழே போட்டு உடச்சிரு அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்தளவுக்கு வெறி ஆகிட்டான். என்னன்னா கடந்த ஒரு 2 வீக்ஸாகவே சுத்த முடியல. மொபைல் என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா, ஆன் பண்ணி நல்லா வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்போம், இல்லை இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். சார்ஜ் குறைந்தா கூட பிரச்சனை இல்லை மக்களே. பவர் பேங்க் ஏதாச்சும் சொல்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் ரீசெட் ஆகிடுது. யூஸ் பண்ணிட்டே இருப்போம், டப்புன்னு ஆஃப் ஆயிரும். நீங்கள் ஒரு கால் பேசிட்டீங்க ஏதாச்சும் பண்ணிருந்தா டப்புன்னு ஆஃப் ஆயிரும் ஃபோனு. ஸோ எந்த அளவுக்கு கோவம் வரும் இந்த மாதிரிலாம். அதுதான் அதான் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன்டா. நில்றா, கட் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும், நில்றா. ஸோ கால் பேச ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அதான் மக்களே, ஸோ ஐஃபோனோட ஃபுல் வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, வீடியோக்குள்ள வந்துட்டோம். எடிட்டர் வீடியோஸ் தூக்கிட்டு இருக்கான். வீடியோக்குள்ள வந்து பேசியே ஆகணும். நான் எந்த வீடியோ அதே வரமாட்டான், வேற வந்து வாய்ஸ் மட்டும் தான் கொடுப்பான். இந்த வீடியோல வந்து நான் பேசி ஆகணும். எடிட்டர் கம் ஹியர், இந்தாங்க மைக்கு மாட்டிக்கோங்க. ஸோ என் மைஸ் ஆல் போல்டா கேட்கலாம். ஹலோ 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 எஸ்எம் ஃபேமிலி, உங்களை பார்த்து வந்து ரொம்ப நாள் இருக்கும். கேமராக்கு பின்னாடி நின்று இங்கே நிற்கிறது வந்து கேமரா முன்னாடி நிற்கிறது புதுசாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து பேசுறது எல்லாமே அவன் தான், பின்னாடி நின்று ஹேண்டில் பண்ணுறது தான் என் வேலை. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் பேசியே ஆகணும், பேசாட்டி ஒஸ்ட் ஆயிரும். ஏன்னா ஒரு ஃபோன் வந்து எவ்வளோ வறுக்க முடியுமோ நான் இன்னைக்கு வறுக்க போகிறேன். எப்படி சொல்றது, அது எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு ஃபோன் வந்து செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் இது வந்து செய்யுது. லைஃப்ல வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோன் நாங்கள் பார்த்ததே கிடையாது. வந்து எங்களுக்கு தெரிஞ்சு ராங்கான ஃபோனை சாய்ஸ் பண்ணிட்டோமோன்னு எங்களுக்கு தெரியல. சப்போஸ் எங்களுக்கு இந்த ஃபோன் செட் ஆக கூட இருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு பிடிச்சி, ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து எங்களால் குறை சொல்ல முடியாது. அது மட்டும் நல்லா இருக்கு. ஆனால் பேட்டரி தான் மெயின், அதை எடுத்து சொல்லுவான். பேட்டரி தான் மக்களே, ஓகேவா? பேட்டரி தான் இருக்கிறதுல எல்லாமே வந்து பெரிய சம்பவம் பண்ணி விட்டுருன்னு சொல்லலாம். அது ஐஃபோன்காரை வந்து எல்லாமே நல்லா கொடுக்குறான். பர்ஃபார்மன்ஸ் வந்து 18 பயானிக் சிப் முதல் சொன்ன போனா, ஓகேவா? ப்ராடக்ட் எங்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தூக்கி போட போயிட்டோம், பொறிக்கிட்ட வரைக்கும் வந்து ஆளுங்க போயிருக்காங்க, போயிட்டு அந்த இருக்கு ப்ராடக்ட். இந்த இடத்துல கீழே போட்டு வடக்கெல்லாம் போயிட்டா கைத்தறி கீழே இருந்துச்சு. ஆனா டெம்பர் கிளாஸ் எதுவும் ஆக, டெம்பர் கிளாஸ் மட்டும் அடி லைட்டா, மற்றபடி ஃபோனுக்கு எதுவும் இல்லை. எடுத்து சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பவுச்சு அண்ட் இதோட இதெல்லாம் வந்து பொறுத்துக்கலாம் மக்களே. இதுக்கு சார்ஜர்னு ஒன்று வாங்க விட்டாங்க. எவ்வளோ அது மன்னிக்கவே மாட்டேன். ஒரு சார்ஜர் ரேட்டு 1200 கிட்டத்தட்ட வந்து 1200 ஒரு சார்ஜர். நாங்கள் வந்து இதுக்கு வாங்கினது ஒரிஜினல் வாங்கல, ஒரிஜினல் தான் வாங்கணும். ஆனா ஷோரூம்ல போய் வாங்கல, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மூலமா வாங்கணும். ஷோரூம்ல போய் ரேட்டா 2800. அது வெறும் மண்டை மட்டும், அது ஹெட் மட்டும் 2800. என் ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் 6 மாசம் 3 மாசம் யூஸ் பண்ண பீஸ் தான். அது யூஸ் பண்ணது நாங்கள் வந்து கொடுத்தனால வாங்கிட்டோம். அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து லைட்னிங் கேபிள். இப்போ வரது கூட டைப் சி கொடுக்குறாங்க. இப்போ வரதான் வந்து மன்னிச்சு விட்டுறலாம். அது கொடுக்குறது அது வேற விஷயம், வாங்கினே டைப் சி வரும். ஆனா இது லைட்னிங் கேபிள், அது கிடைக்க மாட்டேங்குது. சரி, அது என்ன பண்ணோம் அப்படின்னா, யூஎஸ்பில இருந்து மாத்துற மாதிரி, ஒரு லைட்னிங் கேபிள் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னா நிறைய பேர் வந்து பி டைப் தான் வச்சிருப்பாங்க நிறைய பேரண்ட்ஸ், அப்படிலாம் சி டைப் தெரியும். இந்த லைட்னிங் ஒரு கேபிள் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா ஐபோன் அதனால இந்த மாதிரி கொடுத்தாங்க, ஈஸியா தான் கொடுத்துருப்பாங்க. பழைய நோக்கியா குண்டு பின் மேடம் தான் வந்திருப்பாங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப லைட்னிங் ஒன்று இருக்கு தெரியும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு என்ன சி டைமா இருக்கு, சொருகு போய் உடைக்க பாக்குறாங்க. நடந்திருக்கு இந்த மாதிரி நடந்து, நானும் 2 சொருகி விட்டுருக்கிறது. அந்த மாதிரி இருக்கு. ஓகே, ரொம்ப கஷ்டம். முக்கியமான பிரச்சனைன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்டரி. அதான் சொல்லுவேன். ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டாலே பேட்டரி தாங்க வந்து முக்கியமா அடி வாங்குறது. மேஜர் ப்ராப்ளம் பேட்டரி தான். ஆனா எங்களை அந்த பேட்டரி வந்து ரொம்ப வருத்தி விட்டுருச்சு. ரொம்ப கஷ்டம். பேட்டரி பர்சன்ட் ஒன்று இருக்கு ஐபோன்ல. நம்ம ஆண்ட்ராய்ட்ல அந்த தலைவலி கிடையாது. ஆண்ட்ராய்டு காரன் கொடுக்காத வந்து பெரிய ஒரு கும்புடு எல்லாம் வந்துருச்சு பேட்டரி ஹெல்த். ஆனா அது சும்மா டம்மிக்கு தான் வச்சிருக்கேன். அது இறனாலும் ஒன்றும் பேட்டரி ஆக போறது இல்லை. நீங்க பேட்டரி வந்து 5000 கொடுப்பாங்க.
எங்க அம்மா ஃபோன் வந்து 3000 தான் இருக்கு. அது வந்து ஒரு நாள் நிற்கிது சார்ஜ், அடிச்சு தேய்ச்சாலும் கேம் பிளே பண்ணாலும். இது ஜஸ்ட் 1.5 hours. கரெக்டாக நான் வந்து ஃப்ரீ ஃபயரு இன்ஸ்டா அது மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கும்போது 1 hour 39 minutes தான் அதோட ஃபுல் டைம். எது 97 to 0 இல்ல 2% வரைக்கும் அது வரைக்கும் நான் வந்து விளாண்டேன். அது வேற விஷயம். அது போயிட்டு இருந்துச்சு மக்களே. ஏப்ரல்ல நம்ம வந்து ரிவ்யூ போட்டோம், இந்த மாதிரி வந்து ஒரு ஐபோனை வாங்கிட்டோம் மக்களே அப்படின்ட்டு. அது வரைக்கும் வந்து இதோட சுயரூபம் தெரியாம இருந்துச்சு. அந்த நாள் மட்டும் தான் தேதிஸ்ல கட்டின அந்த நாள் மட்டும் தான் சந்தோஷமா இருக்க நாள். வெறி பிடிச்ச ஓனர் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா நான் அவ்வளவு வெறியாக்கி நான் கம்ப்ளைண்ட் இவன்ட்ட கொடுத்துட்டே இருந்தேன். கம்ப்ளைண்ட் மாசம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா, போலீஸ் ஸ்டேஷன்ல கூட இந்த கம்ப்ளைண்ட் ரெக்கார்டு இருக்காது. ஏன்ட்ட அவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்கு, கம்ப்ளைண்ட் இருக்கு நிறைய. ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் வந்து ப்ரோ வந்து பேட்டரி பர்சன் ஒன்று குறையுது ப்ரோன்னு. பேட்டரி நம்ம வாங்கும்போது 80% பேட்டரி வாங்கியிருப்போம், 80% பேட்டரி தான் வாங்கியிருப்போம். 79 ஆச்சு. என்னன்னா அது குறையுது. ஒரிஜினல் சார்ஜர் யூஸ் பண்ணா இந்த மாதிரி குறையான்னு சொன்னேன். சோ அந்த ஒரிஜினல் சார்ஜர் நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, 77 ஒரிஜினல் சார்ஜர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கல. நம்ம வந்து யூஎஸ்பில இருந்து லைட்னிங் கேபிள் கன்வெர்ட் ஆகிற மாதிரி ஒரு கேபிள் மட்டும் வாங்கியிருந்தோம். 300 rupees வந்துச்சு. அந்த கேபிள் மட்டும் வாங்கி ஒரு 3 months யூஸ் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த பேட்டரி பர்சன்ட் குறையுதுன்னு வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சான். சரி நம்ம வந்து காசை போட்டு வாங்கிடலாம், கழுத வாங்கிடுவோன்ட்டு வாங்கணும். ஏன்னா நல்லது கிடைக்காது, அடுத்து இந்த மாடல் அடுத்த ரேர் பீஸ் ஆயிரும். பேட்டரி தானே பிரச்சனை இல்லை, நம்ம ஒரு சார்ஜர் மட்டும் வாங்கி போட்டோம்னா அது பால் லைஃப் லாங் கிடக்குன்னு நினைச்சுதான் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வாங்கியாச்சு. வாங்கி அதுக்கப்புறம் தான் ரியலான ஒரு சம்பவமே உருவாச்சு. போன் வந்து ஹீட்டிங் பிரச்சனை, கொடூர ஹீட். அதுல ஆம்லெட்டே போட்டு தின்றலாம். பின்னாடி அலுமினியம் பாடியா. ஒரு மாசத்துல ஹீட்டிங் ப்ராப்ளம் லைட்டா தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் எங்களுக்கு நல்ல போன் எப்பவுமே ஆண்ட்ராய்டு மாதிரி நல்லபடியா ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. ஒரே மாசத்துல அண்ணா ஹீட் ஆகுதுன்னு சொன்னேன். நான் சொன்னேன் அலுமினியம் பாடி தொடர்ந்து யூஸ் பண்ணா அது ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண இந்த மாதிரி தான் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சார்ஜிங் ப்ராப்ளம் அதுக்கடுத்து சொல்லுவான் பாருங்க. இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா ஐபோன்னாலே வந்து ஃபயர் ஹீட் ஆம்லெட் போட்டு தின்றலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. போக்கோ மாதிரி, ரெட்மி போக்கோ மாதிரி ஐபோன் வந்து இன்னொரு பாம் டிவைஸா கூட யூஸ் பண்ணா அப்படி இருந்துச்சு ஹீட். அப்படியே வந்து கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னா பேட்டரி பர்சன்ட் 79 இருந்தது, 78 ஆச்சு, 77 ஆச்சு. அது ஒரே நாள்ல 2% வந்து லூஸ் ஆச்சு. 79 இருந்தது டக்குனு 77 ஆச்சு. பார்த்தோன்னே நான் சதறிட்டேன், பயந்துட்டேன். என்னடா பிரச்சனை இது? சார்ஜர் வாங்குற மாதிரி நாங்க இது நடந்துச்சு. சார்ஜருக்கு அப்புறம் இன்னும் வேகமா இறங்குச்சு. அது வேகமா இறங்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா கேமிங் ஸ்டாப் பண்ணிட்டேன். இது வந்து கேமிங் செட் ஆகுது போல. இது வந்து ரொம்ப ஓல்டு வெர்ஷன். வந்து இப்போ ஐபோன் 17 வந்துருச்சு. இது ஐபோன் 7. இப்போ 10 years 10 generation பண்ணா கொஞ்சம் வந்து இதாக தான் இருக்கும்னு நினைச்சேன். நான் வந்து விட்டுட்டேன், கேமிங் ஸ்டாப் பண்ணியாச்சு. வெறும் யூடியூப், வீடியோ கண்டென்ட் மேக்கிங் அண்ட் இன்ஸ்டா ரீல்ஸ் அது மட்டும் தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். சைடு கேமராவா ஐபோனா சைடு கேமராவை நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுல வந்து அதுவும் தாங்க மாட்டேன் மக்கள். கேமராலாம் ஆன் பண்ணா அவ்வளவு ஹீட் கொதிக்கும். 97 இருந்தது. நீங்க என்ன ஒரு 20 minutes வீடியோ எடுப்பீங்களா, அதுக்கும் ஷார்ட்ஸ் ஒரு 5 minutes எடுப்பீங்களா? எவ்வளவு சார்ஜர் ஒரு கெஸ்ட் கமெண்ட்ல 60 வந்து நின்றுது. 60 கூட இல்லையா, 40 வந்து நிக்குதியா 97 இருந்து. அந்த நிலைமை ஆயிடுச்சு. நான் யூஸ் பண்ணேன், ஒரு நாள் தான் யூஸ் பண்ணேன், வெறுத்து போய் எடுத்து கொடுத்துட்டேன். அப்ப இவன் ஒரு வருஷம் யூஸ் பண்ணேன். ஒரு வருஷம் கூட ஆகல, ஜஸ்ட் 9 months. ஏப்ரல் 10 months ஆக போதா, 10 months ஆக போகுது. வெறுத்துட்டோம் மக்களே, வெறுத்துட்டோம். இப்ப வர ஐபோன் கூட இப்ப அந்த 17 Pro வந்து எது கொடுத்துருக்காங்க, 3000 தான் கொடுத்துருக்காங்க. 4000 கொடுத்துருக்காங்க போல. அது கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. சரியா 5000 கொடுத்தா குறைஞ்சா போயிடுவாங்க. ஐபோன்ல பண்ற ஒரே குறை இது. 5000 கொடுத்தாண்டா, அதுவும் இ சிம்ல தான் கொடுத்தாராம். இ சிம் வந்து நம்ம ஐபோன்ல ஏறம் கிடையாது. 4900 ஏதோ சில்லறை கொடுத்தா. ஐபோன்ல பண்றது பெரிய தப்பு இதான் மக்களே. பேட்டரி மட்டும் அவன் கொடுத்தான் அப்படின்னா அவன் அடிச்சுக்க பெரிய போன் கிடையாது. ஏன்னா கேமரா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா இருந்துச்சு, கிளாரிட்டி அப்படி இருந்துச்சு. 10 வருஷம் ஜென்ரேஷனா அப்படின்னு வந்து தோன்ற அளவுக்கு வந்துருச்சு மக்கள். என் போன் கூட போட்டி போடுறது அவ்வளவு கிளாரிட்டி இருக்கு, உடைய மாட்டேது. முக்கியமா 5x வந்து எவ்வளவு ஜூம் பண்ணாலும் வந்து உடைய மாட்டேன்றது. இப்ப இருக்க ஆண்ட்ராய்ட்ல கூட நான் 5x ஜூம் பண்ணா கூட லைட்டா பிக்சல் உடையும். என் போன்லயே போடையும். ஏன் சாம்சங்ல கூட ஒரு சில மாடல்ஸ்ல உடஞ்சிருக்கு. S24 Ultra அது வேற. பட் ஆனா அப்ப 10 வருஷம் ஜென்ரேஷன் இப்ப இருக்க போனோட போட்டு போடுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு. அந்த உடையில அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நாங்க வந்து ஐபோனை புகழ்ந்து பேசணும். அப்ப கேமரா வீடியோ எடுக்கலாம் போது போக 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 அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு. A few moments later. மறுபடியும் ஒரு சம்பவம். கையில ஒண்ணு இருந்துச்சுல, வேலையா பார்த்து விட்டுருச்சு. சார்ஜ் போட மறந்துட்டு என்னை பிடிச்சி அப்படியே கட்ட ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா இதுவும் சார்ஜ் வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த கிரீன் லைட் ஒண்ணு எரியும். பார்த்தா ஆஃப் ஆயிடுச்சு. என்னடா அப்படின்ட்டு போயிட்டேன், போய் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா நான் பேசுன வாய்ஸ் ரெக்கார்டு எதுவுமே காணும். அதாவது 20 செகண்ட்ஸ்க்குள்ள இருக்க வாய்ஸ் ரெக்கார்ட். வாங்கின ப்ராடக்ட்டும் டம்மி, இதுவும் டம்மியா இருக்கு. என்னத்த சொல்ல மக்களே. மேல வந்து நான் தான் தப்பு, சார்ஜ் போட்டு வைக்கல. ஏன்னா நான் வந்து ஒரு சார்ஜ் போடுறது பவர் பேங்க் எல்லாம் வாங்கி வச்சேன், யூஸ் பண்றானா அதான் தப்பு. அது பத்தி பிடிச்சிருக்கே கூட வச்சுக்கிட்டு நான் என்ன வந்து எப்படி வந்து யூடியூப்ல நான் இன்கம் எடுக்கிறது முன்னேறது சொல்லுங்க. என்ன பண்ண முடியும்? அப்படிதான் திரும்பிக்கிறியா, ஏதாச்சும் ஒண்ணு பண்றியா? தெரியுதா மக்களே?
பேசாம இங்க ஆர்ஐபின்னு போட்டு வித்துருவோமா இவனை. இஸ் ஐபோன் இஸ் நவ் ஆர்ஐபி ரிப் க்ளோஸ் பண்ணியாச்சு. இதோட எங்களோட சேனல்ல இனிமே ஐபோனோட கண்டென்ட்ஸ் வராது. அப்படியே வந்துச்சா அது எங்களோட போனா இருக்காது. வேறாச்சும் நாங்க கடன் வாங்கியோட நாங்க ஒரு சில கிளிப்ஸ்ல ஆட் பண்ணுவோம். அதுவும் ஷார்ட்ஸா டெக் விஷயம் மட்டும்தான் வரும் தவிர இதோட ஃபுல்லா நாங்க வீடியோல யூஸ் பண்றது வரவே வராது. சப்போஸ் ஃபியூச்சர்ல ஐபோன் நம்ம வாங்கினா தலவச்சு கூட படுக்க மாட்டேன். நான் வாங்கினா நீ வேணா வாங்கிக்கலாம் கூட அந்த பக்கம் படுக்க வீடியோ வரும். நான் வாங்கினா ஃபியூச்சர்ல எங்களோட ஓன் வீடியோஸ் வரும். ஒரு ஐபோன் வாங்குற வரைக்கும் ஒரு பிகஸ்ட் டீம்னா அவர் ஐபோனை வாங்கிருக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. ஐபோன் வாங்கினதுக்கு அப்புறம் இன்னொரு பிகஸ்ட் டீம் வந்து உருவாச்சு. எஸ், அது அடுத்த வருஷம் வந்து வரும். பிளான் பண்ணியாச்சு, ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் ஒரு பிகஸ்ட் திங். ஒரு மொபைல் போன் தான். ஆனா அது அவ்வளவு பெரிய மொபைல் போன் வர போகுது. 1 year ஆகும். ஆனா அந்த மொபைல் போன் வந்து குடிசைக்கு லான்ச்சும் ஆக போகுது. தெரிஞ்சா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் யாருக்கு சேனல்ல ஓகேவா. ஐபோன்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து என்னென்ன சீக்ரெட் கோட்ஸ் இருக்கோ, என்னென்ன வந்து ஃப்ரீ ஃபயர் ஏத்துறது, கேப்கட் ஏத்துறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து பிச்சு மேஞ்சு போட்டாச்சு. ஐபோன் நல்லா இருக்கிற வரைக்கும் அது வந்து போய் பெட்ல படுத்துருச்சு. இப்ப நம்ம எழுப்பணும்னாலும் எழுப்பாது, எழுந்து வராது. இப்ப தலைவனா வந்து சென்ட் ஆஃப் பண்ண நேரம். நம்ம வாங்கின கடை வேற, இப்ப நம்ம கொடுக்க போற கடை வேற. கடையில போயிட்டு வந்தீங்கன்னா பேசிட்டு தான் வந்தாச்சு. இந்த மாதிரி ஐபோன்ல ப்ராப்ளம் இருக்கு, இன்னொரு வீடியோ வரும் இதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு பேசிட்டு வந்தாச்சு. ஓகே, அவரு கூட எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல தான் எடுத்துட்டு பரவாயில்ல. 8500 கிட்டத்தட்ட வந்துச்சுல. 8.4 அவ்வளவுதான். 8.4 வந்துச்சு. தலையை வாங்கினா ரவுண்டா வந்துச்சு. பேட்டரி இது சார்ஜர் வாங்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1500 போட்டா 10,000 10K. அந்த போன் போறது சொல்ல வேணாம்னு பாக்குறோம். ஏன்னா நாங்க அதை இன்னொரு வீடியோ நாங்க சொல்றோம். நாங்க அதுவும் ஒரு மொபைல் தான். தலைவனுக்கு என்ன ப்ரோ வரும். என்ன ப்ரோ நீங்க போனை கொடுத்துட்டீங்க, அடுத்த போன் இருக்கா அதுன்னு சொல்றீங்க. இல்ல, போன் இருக்கும். எஸ், இன்னொரு ஆண்ட்ராய்ட வாங்க. என்னடா அங்க சத்தம்? ஆண்ட்ராய்டு வரப்போகுது மக்களே. நம்ம சேனலுக்கு செகண்ட்ஸ்னால தான் வந்து வாங்க போறோம். ஏன்னா வந்து இப்போ ஒரு போன் தேவைப்படுது கண்டென்ட்டுக்கு. இதையும் கொடுத்துட்டோம். இப்ப அது வந்து ஒரு பேக்கப் இருக்கும் பார்த்தா இது வந்து காலவாரி விட்டுருச்சு. இப்ப நம்ம அதை கொடுத்தோம். இப்ப வந்து நம்ம சேனலோட ஆகணும். மொத்த விஷயமே என் போன்ல தான் இருக்கு. மிஞ்சி போனா லேப்டாப்ல இருக்கு. அது ஒரு வீடியோ வருது. லேப்டாப் பத்தி ஒரு சோதனைகள். சோ அது நாங்க சொல்றோம். அது கொடுத்துட்டு வந்து ஒரு செகண்ட்ஸ் வந்து வாத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அண்ட் அடுத்த வாரம் கைஸ் பொங்கலுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் மக்களே. ஓகேங்களா, பொங்கல் அப்படின்னா கரெக்டா பொங்கல் அன்னைக்கு வராது, சாட்டர்டே. எப்பயுமே சொல்றேன், ஐபோன் வாங்குறீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் மாடல்ஸ் 15ல இருந்து வாங்குங்க. அதுக்கு பின்னாடி போகாதீங்க. அதுதான் என்னோட சஜஷன். இல்ல, நான் வந்து பட்ஜெட் கம்மியா இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் 13 போயிருங்க. அது கீழே போகாதீங்க. அது கீழே வேணாம் மக்களே. எக்ஸ்ஆர்ல இருந்து கீழே வந்துடாதீங்க. எக்ஸ்ஆர் இல்ல, தலைவலில இருந்து கீழே வந்துடாதீங்க. 13 கூட போயிருங்க. 13 நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அதனால ரேர் மாடல் 13. அதுக்கப்புறம் என்ன வேரியன்ட் வந்தாலும் போங்க. 12ல இருந்து கீழே பின்னாடி போகாதீங்க. என்னோட சஜஷன் படி நானும் சொல்லுவேன், இவனும் சொல்லுவான். மத்தபடி ஐபோன் பக்கம் நான் தலை வச்சே படுக்க மாட்டேன்னா உங்களை மட்டும் நாங்களும் ஆண்ட்ராய்டு வாங்கிருங்க. நீட்டா என்ஜாய் பண்ணுங்க லைஃப். அப்படி ஆண்ட்ராய்டுல இன்வெஸ்ட் பண்ண கூட நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச சாம்சங், விவோ இந்த மாதிரி நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. சோ இத வந்து கொடுக்க வேண்டிய லாஸ்டா நம்ம ஐபோன் நல்லபடியா பாத்துக்கோங்க மக்களே. கொடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. இந்த ஒரு கர்மா வேற, இதுக்கு வேற 100 ரூபாய் போட்டு வாங்கி பவுச் வந்து 2 பவுச் வாங்கணும். இந்த கர்மா வேற 80 ரூபாவா மக்களே. நீங்க பாருங்க, எனக்கே வெறியா பண்ணி வாங்கணும். லாஸ்டா பாத்துக்கோங்க. வந்து செலவு நல்லா இழுத்து விட்டுருச்சு. ஆனா பண்ண வேலை பல சில அந்த மாதிரி போச்சு மக்களே. எனக்கு இப்ப கூட தோணுது, இவனை ஏன் நம்ம விக்கணும்ட்டு. ஆனா தலைவர் சொல்லிட்டான், இவனை நீ வச்சிருந்தாலும் அப்படி இல்ல. அதை சொல்றான் தலைவர். ஆனா இன்னொன்னு விஷயம் சொன்னா, இதை நீ வச்சிருந்தும் பிரயோஜனம் இல்ல, வித்தும் பிரயோஜனம் இல்ல. இவனை வித்தா கூட ஏதாச்சும் வேலை வந்துடும். பட் வச்சிருந்தா நிறைய செலவு பண்ற மாதிரி தான் இருக்கும். உனக்கு இது கொடுக்குற ப்ராஃபிட்டை விட நீ அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அது இன்னும் கொஞ்சம் தெளிவாவே சொன்னா எனக்கு. ஆமா, இப்ப இதை நான் சும்மா போட்டு வச்சிருந்தாலும் இது ஏதாச்சும் ரிப்பேர் சமயத்துல வெடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. பேட்டரி இருக்கிறதுனால ஹீட் ஆகுது முக்கணி. அவ்வளவு ஹீட். அலுமினியம் பாடி வேறையா கொதிக்குது. எப்படி கொதிக்குது? விற்கணும். அது வரைக்கும் பவுச்சு போட்டு வைக்கணும். ஆமா மக்களே, இத்துடன் நாங்க இந்த வீடியோவை நாங்க வந்து முடிச்சு கொள்கிறோம். எஸ், இனிமேலும் ஐபோன்ற கண்டென்ட் அல்ல, ஐபோன்ற பேச்சு உங்களுக்கு வந்து நம்ம சேனல்ல வரவே வராது. வந்தாலும் லாஸ்ட் டான்ஸ் ஆஃப் ஐபோன் இன் அவர் SM ஃபேமிலி கைஸ். வந்தாலும் எங்களோட மொபைல்ல வராது. டெக்கு கடமை ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் வரும். மத்தபடி இதோட ஃபுல் ரிவ்யூ நாங்க இதை வச்சு நாங்க ஃபுல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றது, கேமரா யூஸ் பண்றது. இனிமேல் எங்க காலத்துல எங்களோட சேனல்ல ஐபோனோட கேமரா குவாலிட்டி வராது. எங்களுக்கு ஒரு பக்கம் அதான் மன உளைச்சலா இருக்கு. ஆனா இது கொடுத்த மன உளைச்சலோட நாங்க பட்ட மன உளைச்சல் ரொம்ப கம்மி தான். ஓகே, முடிச்சுக்கலாமா? இத்துடன் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் SM மைண்ட் வாய்ஸ். சைனிங் ஆஃப் எடிட்டர் அபிஷேக். தப்பா இருக்கு.
அபிஷேக் கிடையாது தலைவரே, ஆப்பிள் ஆப்பிள் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டான். With signing off, RIP iPhone 7. Bye. A few moments later. நெக்ஸ்ட் கம்மிங் ஆண்ட்ராய்டு. ஸோ அதை விட பார்ப்போம் மக்களே.